கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 13:19. சாகத்தகாத ஆத்துமாக்களை கொள்வதற்கும். எசேக்கியேல் 13:19. சாகத்தகாத ஆத்துமாக்களை கொள்வதற்கும் உயிரோடே இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோடே காப்பாற்றுவதற்குமாக நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு பொய் சொல்லுகிறதுனாலே சில சிறங்கை வார்போதனைக்காகவும் அப்ப துண்டுகளுக்காகவும் என்னை என் ஜனத்துக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் ஆக்குவீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். சரி, இந்த இடத்துல கர்த்தர் எசேக்கியேல் மூலமா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, கள்ள தீர்க்கதரிசிகள் தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது, அப்படிப்பட்ட காரியத்துக்கு வார்கோதுமை அப்பத்துண்டு இப்படிப்பட்ட பஞ்சத்தின் காரியங்களுக்கு என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது அப்படின்னு என்ன சொல்றாரு கர்த்தர் உறுதிப்பட சொல்றாரு. ஆனா இருக்கிற அந்த சூழ்நிலை, எசேக்கியேல் சொன்ன சூழ்நிலை பாத்தீங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாங்க, அப்பத்துக்கும் வார்கோதுமைக்கும் பஞ்சத்துல இருக்கிற ஒரு சூழ்நிலையில என்ன செஞ்சாங்க வந்தாங்க. ஆனா அவருடைய வாக்குத்தத்தம் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்குது, அந்த ஜனங்களை மீட்டெடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். அப்ப கள்ள தீர்க்க தரிசனமான அது எப்படிப்பட்டவர்களுக்கு பாதிக்காது அப்படிங்கிறது கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது, பாதிக்காது. அதே நேரத்துல கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசியை நான் செஞ்சுட்டேன், என்னுடைய வஞ்சக வலையில நான் இழுத்துட்டேன், அதனால நான் ஜெயிச்சுட்டேன், நான் செய்ய முடியாது, கொக்கரிக்க முடியாது. கள்ள தீர்க்கதரிசி நம்ம பார்த்துட்டு வந்த பிரகாரம் கள்ள தீர்க்கதரிசிக்கு மன்னிப்பு கிடையாது. ஆனா கள்ள தீர்க்கதரிசினால பாதிக்கப்பட்ட ஒரு உண்மையான ஆத்மாவை இல்லை கர்த்தர் குறிச்சிருக்கிறாரு, அவன் ஒரு வஞ்சக சூழ்நிலை, அந்த வஞ்சக தீர்க்கதரிசியுடைய வலைக்குள்ள சிக்கிட்டால விடுவிக்கிற தேவன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வலியுறுத்துகிற தேவனாக இருக்கிறார். பார்க்கப்பட்ட சூழ்நிலையில யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காத ஜனங்கள் தான் பாதிக்கப்பட்டாங்களே ஒழிய, அப்படி பாவத்துல இருந்தவங்க தான், பாவத்துல உட்பட்டவங்க தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாங்க. ஆனாலும் அந்த பாவத்துல இருக்கிறவங்களை கர்த்தர் மீட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா வஞ்சக கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு வச்சுக்கணும், வஞ்சகத்தை விட கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கர்த்தர் மீட்டெடுப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, அபிஷேகம் பண்ணப்படுறாங்க, ஒரு ஒரு மேய்ப்பன் கீழே, அதாவது ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற ஒரு ஆலயத்தில் ஒரு மேய்ப்பனுக்கு கீழே யார் இருக்காங்க, ஒரு விசுவாசி இருக்கிறாங்க. அப்போ அவங்க இந்த சத்தியத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த மேய்ப்பனுக்கு அடங்கி இருக்கும்போது எங்கே ஆசீர்வாதத்தின் தீர்க்க தரிசனம் சொல்லப்படும், இல்லை எங்கே என் பிள்ளைக்கு போனால் திருமணம் நடக்கும், இல்லை எங்கே போனால் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு போகும்போது இங்கே இருக்கிற ஆத்துமாக்கள் எங்கே போகிறாங்க, நம்ம ஓப்பனாக பேசுவோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் ஆண்டவருக்கு கீழே அடங்கி இருக்கணும், மேய்ப்பனுக்கு கீழே போஷிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு திட்டத்தை வகுத்து கர்த்தர் என்ன செய்கிறார், ஜனங்களை சேர்த்து வச்சுருக்கிறார். எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா, எல்லாருமே அந்நிய பாஷை பேசுறாங்க. என்னால ஒரு மேய்ப்பனுக்கு கீழே இந்த சபையில ஒருங்கிணைக்கிறாரு, ஏதோ ஒரு விதத்துல ஒருங்கிணைக்கிறாருன்னா அந்த மேய்ப்பனுக்கு அடங்கின ஆடுகள் தான் நான். அப்போ இங்க இருக்கிற சூழ்நிலையோட நான் எங்கே போறேன், அந்த விருதுநகர்ல இருக்கிற பிளெஸ்ஸிங் போகும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போனால் எனக்கு என்ன செய்யுதுன்னா ஆசீர்வாதம், வாழ்க்கையில என்ன கிடைக்குது, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதம் கிடையாது. இப்படி போறவங்களுடைய ஜனங்களுடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, நான் அபிஷேகத்துக்காக போனேன், நான் அந்நிய பாஷை கேட்கறதுக்காக நான் போனேன், இல்லை எனக்கு தீர்க்க தரிசன வரம் கிடைக்கிறதுக்காக போனேன்னா அது ஸ்பிரிச்சுவல், கர்த்தர் அக்செப்ட். அதே நேரத்தில் நான் இங்கே போனால் எனக்கு இந்த வீடு கட்டுற ப்ராப்ளம் இருக்குது, இந்த வீடு வாங்குற பிரச்சனை இருக்குது, இந்த கடன் பிரச்சனை இருக்குது,
இல்லை எனக்கு சுகமில்லாத ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து இங்கே ஒரு அற்புதம் அதிசயம் வந்து நடக்கலை. அப்போ நான் அங்கே போகும்போது எனக்கு என்ன செய்யுது, அந்த அதிசய அற்புதம் வந்து நடக்குது. இப்போ நானும் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஒரு அற்புதம் வந்து கிடைச்சிச்சு. அப்போ இது எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது என்ன செய்யணும், நான் வந்து புரிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை உள்ளவங்களா இருக்கும். இடத்துக்கு போகிறோம், கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கூடும்போது ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருக்கும்போது என்ன நடக்குன்னா, ஒரு அற்புதம் வந்து நடக்கும். இது நான் மோகன் சிலாசரஸ் மீட்டிங் போனதுனால தான் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த தாட்டு மட்டும் எனக்குள்ள வந்து வரக்கூடாது. சுரேஷ் பாஸ்ட்டு போனோம், அப்போ ஜெபம் பண்ணது எனக்கு ஒரு என்ன செஞ்சிச்சு, விடுதலை கிடைச்சிச்சு, கட்டிக கிடைச்சி. அப்போ இங்கே போனதுனால தான் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய மெயின் நினைவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, சுத்த ஆவியானவர் அங்கே ஒரு 100 பேர் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, ஆவியானவர் வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அங்கே ஒரு ஆளுகை வரும்போது கர்த்தர் சார் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் கொடுக்குறாரு. அப்போ அங்கே போனாதான் கிடைக்கும் அப்படிங்கிற தாட்டுக்குள்ள வரக்கூடாது. போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படிங்கும்போது சில வேளைகள் நம்ம போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. ஆனா அதே நம்ம கூடாரமா அடிச்சு போட்டிருக்கோம். அதைத்தான் இங்க சொல்ல வர. சபை கட்டுவோம், நாம வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் வந்து வைக்கிறோம், ஒரு அற்புத அடையாள கூட்டம், இங்க வாங்க அற்புத அடையாளம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வரும்போது கர்த்தர் சேர அற்புத அடையாளம் நடத்தும்போது அந்த ஆத்மாவை ஸ்திரப்படுத்துகிற தன்மைக்குள்ள நம்ம வந்து வளர்க்கணும். இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எலிசா இருந்தாங்க. எலியா வந்து ஸ்கூல் நடத்தினாரா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் எலிசா நினைச்சிட தீர்க்கதரிசியின் புத்திரர் அப்படின்னு இருக்குது. இப்போ வேத வல்லுன்னு நினைச்சிடுவாங்க எலியாவின் காலத்துல இருக்க இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு வந்து வேதத்துல சொல்லப்படலை. வேத வல்லுநர் சொல்லும்போது நம்ம நினைச்சிடறோம், அதை அக்செப்ட் பண்றோம். இவர் சாமுவேல் என்ன செய்யறாரு, தீர்க்கதரிசிகள் ஒருவனும் ஒரு கூட்டம் தீர்க்கதரிசி சாமுவேல் என்ன செய்யணும், ஒரு தீர்க்கதரிசிகளுடைய ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வேதத்தின் வார்த்தையின் அடிப்படையில அது என்னவா இருந்தாலும் அது அப்படிப்பட்ட அதாவது ஸ்பிரிச்சுவல் ரீதியா சொல்லும்போது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ நான் வந்து இப்போ நான் அவர் பேர் என்ன, பிளஸ்ஸிங்க்கோ இல்லை மோகன் சிலாசஸ் மீட்டிங் போகும்போது எனக்கு அபிஷேகம் கிடைக்கல, எனக்கு அந்நிய பாஷை கிடைக்கல, எனக்கு ஆவிக்குரிய வரம் கிடைக்காதனால நான் அந்த கூட்டத்துக்கு போறேன் அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் தாட் அதை கர்த்தர் வந்து அக்செப்ட் பண்ணுவார். நான் இந்த மேய்ப்பன்ட்டதை சொல்லாம போனேன்னா மேய்ப்பன் சொன்னா விட மாட்டாரு அப்படின்னால வச்சுன்னா அவங்க தெரியாம போறோம். அதை கர்த்தர் வந்து மன்னிக்கிறது. நான் இங்கே வந்து எனக்குரிய டைத்தை நான் இங்கே கொடுத்துட்றேன், எனக்கு வந்து அது கிடைக்கல அப்படின்னு போகும்போது அதுவும் ஓகே. இல்லை எனக்கு வந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் வந்து நடக்கலை, அதனால நான் வந்து மோகன் சிலாசஸ் மீட்டிங்கோ இல்லை எனக்கு அந்த கடன் வந்து அடைபடலை, அதனால நான் எங்கே போகிறேன்னா யார்கிட்ட போகிறேன், பிளஸ்ஸிங்க்கோ நான் போகிறேன் அப்படின்னா கர்த்தர் அதை தவறுன்னு நினைக்க மாட்டார். ஏன்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவலுடைய குரோத்தை தான் பார்ப்பார். இப்போ எனக்கு வந்து கர்த்தர் நினைச்சிடறேன் டைரக்டாக தேவசூத்தில் இப்படி அப்படி போகும்போது நான் டைரக்டாக நினைச்சிடறேன் பக்காவாக படித்து நான் கடந்து போயிடுறேன். அப்படி தானே, என்ன அசைச்சிக்க யாருமே முடியாது. யாரும் வந்தாலும் என்னுடைய விஷயங்களையோ இல்லை என்னுடைய தெய்வ திட்டத்துலையோ இல்லை நீங்கள் போகிற பாதை சரியில்லை இருக்கும்போது எனக்குரிய வெளிச்சம் இல்லை எனக்கு ஆண்டவருக்குரிய உறவு வந்து பக்காவாக இருக்கிறதுனால நான் எனக்கு இதை கொடுங்க, நான் அப்போ தான் இதுக்கு மேலே போவேன், எனக்கு இப்படி பேசுங்க அப்போ தான் நான் இதுக்கு மேலே போவேன் அப்படிங்கிற காரியம் இல்லாமல் அவருக்கு எனக்கு டைரக்ட் கான்டாக்ட் இருக்குது. இப்போ எனக்கு விஜய்க்கு டைரக்ட் கான்டாக்டும் நான் வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, சப்போர்ட்டுக்கு இழுக்க வேண்டிய தேவையில்லை. அது இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன செய்யறோம், சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை வந்து கொடுப்போம். அப்போ இவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத் இல்லாதனால உங்களோட ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவலுக்கோ இல்லை எனக்கு முடியலை, இங்கே எதுவுமே எனக்கு கிடைக்கல, எனக்கு சுகம் கிடைக்கல, இங்கே ஒரு சுகம் கிடைக்கிற ஒரு மீட்டிங் இருக்குது நான் போகிறேன் அப்படிங்கும்போது அதை கர்த்தர் வந்து நினைச்ச மாட்டாருன்னா இந்த இடத்தின்படி கர்த்தர் நினைச்சுறாருன்னா அதை அக்செப்ட் பண்ணுகிறார். ஆனால் யாரை நியாயம் தீர்க்கிறாரு, மோகன் சிலாசரசையும் யாரையா ஆலன் பாலை தான் இங்கே இடத்துல நியாயம் தீர்க்கிறார். ஏன் நியாயம் தீர்க்கிறாருன்னா ஆத்மாக்களுடைய தன்மையே அதுதான், அலைகிற தன்மை தான். யார் அலைஞ்சிட்டு இருந்தா, காயின் அலைஞ்சான். காயின் அலையும்போது சொல்றேன், அவன் அலைஞ்சும்போது சொல்றேன் எனக்கு ஒன்று போட்டு அனுப்பும்போது அவன் மேல ஒரு அடையாளத்தை போடுகிறது. அவன் பண்ணின தவறு எப்படிப்பட்ட தவறு, ஆபேலை கொலை செய்த ஒரு கொலைகாரன். அவனுக்கே கர்த்தர் இறங்கினா
இன்னைக்கு வந்து அவங்க ஸ்பிரிச்சுவல் குரோத்தில் வந்து அவங்க வேர் விட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்க அங்கேயும் அலையிடல, டைரக்டாக ஆண்டவர்கிட்ட கேட்டு போயிடும். ஆனால் அப்படி அலையிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசனத்தின் பிரகாரம் அந்த ஆத்துமாவை நியாயம் தீர்க்கிற தேவன் அல்ல. ஏன்னா கிரியை செய்கிறது யாரு? பசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆனால் ஆத்மாவை சொந்தம் கொண்டாடுகிறது யாரு? மோகன் சிலாசரசும் ஆலன் பாலும். அப்போ எந்த ஆத்மாவையும் சொந்தம் கொண்டாடுறதுக்கு யாருக்குமே என்ன கிடையாது? உரிமை கிடையாது. அப்போ எந்த விதத்தில் சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பணத்துல தான் அவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க. வேற எதுலையாவது அவங்க சொந்தம் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கும்போது வேற எதுலையும் இல்லை. காணிக்கையில அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அப்போ காணிக்கையில நோக்கமா இருக்கும்போது நம்ம யாரை பார்க்கணும்? பீலையாம பார்க்கணும். ஒருத்தன் தானே இருக்கிறேன் வேதத்துல பணத்துக்காக தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. அடுத்து நீங்க ராஜாக்களின் காலத்துல பார்க்கும்போது ராஜாவை பிரியப்படுத்தணுமா அவன் பணம் ஏதோ ஒன்றும் வச்சுருவேன், பணம் கொடுத்துருக்கணும். அதனாலதான் அவன் நினைச்சான் ராஜாவுக்கு பிரியமா ஜனங்களுக்கு பிரியமா நினைச்சுதான் பேசுறான். யாரு? அனனியா பேசுறேன், வேற ஒருத்தி யார் பேசுறேன்? சிதேக்கியாவா? ராஜாக்களின் காலத்துல அனனியா பேசுறேன், இந்த மர நகத்தை உடைக்கிறது, இன்னொருத்தெல்லாம் இருப்பாங்க. அப்ப அந்த கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மனுஷரை பிரியப்படுத்தும் போது அங்க என்ன வந்து அங்க மனுஷரை பிரியப்படுத்துறாங்க அப்படின்னா அங்க என்ன அவங்களுக்குள்ள டீல் இருக்கும்? பணம் தானே டீலா இருக்கும். இப்ப நான் அவங்களை பிரியப்படுத்தணும்னா எதனால பிரியப்படுத்த முடியும்? பணத்தினால ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து பிரியப்படுத்த முடியும். வேற என்ன செஞ்சாலும் அதை சரி திருப்தி தரமாட்டேன். அப்ப அந்த பணம் வந்து முக்கிய பிரதானமா இருக்கும்போது பணத்தை வாங்குற என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். சரி, இப்போ நம்ம அதுக்கு வரும். இப்போ நம்ம சபை நடத்துகிறோம், ஒரு கூட்டம் போடுறோம், ஆட்கள் வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு விடுதலை கொடுத்து கர்த்தர் இங்கே வச்சிருக்கிறாருன்னா அவங்கள என்ன செய்யணும்? வேர் விட்டு அவங்க என்ன செய்யணும்? அந்த பக்கம் இந்த பக்கம் அலசடிப்படாத அளவுக்கு அவங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனால் எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணுவாங்களான்றது ஒரு 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 கேள்வி. அப்போ அந்த ஆத்மா இப்போ யாரை சொல்ல வேளாங்கண்ணியை எடுத்துக்குவேன், அவங்களுக்கு எங்கிட்டாவது இப்போ ஒரு ஆண்டவரை தேடுறாங்க, அது ஒரு தவறு கிடையாது. அப்போ என்ன செஞ்சாங்க? இங்கே வந்தாங்க, ஏஜி போனாங்க, அப்புறம் இங்கே போனாங்க மோகன் சிலாசஸ் மீட்டிங், வேற எங்கெல்லாம் போனால் நமக்கு சொன்னதுனால சொல்லணும். அப்புறம் எங்கே போனாங்க? பாண்டியராஜபுரம் அல்லையாட்டவரோட சம்மந்தப்பட்ட சர்ச்சு போனாங்க. இப்போ வந்து கிரேஸ். அப்போ அவங்களுடைய தேடல் வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் தாட்டோட போய் கடந்து போகும்போது ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து அவங்க வந்து போகிறாங்க. அதுக்காக நம்ம கிட்ட வந்து அவங்க ஏன் போனாங்க அப்படிங்கும்போது அதே நம்ம வந்து ஆராய்ச்சி போகணும். ஒரு ஆத்மா வருது, ஆண்டவரே இங்கேருந்து போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதை அலசி ஆராய்ஞ்சு வருகிற ஆத்மாக்களை வேர் விட்டு நிலைச்சு நிற்கிறவங்களா பார்க்கணும். இப்போ மோசே கூட வந்து கடந்து போகும்போது யாரெல்லாம் இருந்தா? எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் யோசுவா வந்து என்ன செஞ்சான்? அவங்க கூட பயணிக்கிற ஒரு மனுஷன் இருந்தால் அப்போ அவனுக்குன்னு கத்தெடுத்த ஒரு ஸ்தானத்தை கட்டளை எடுக்கிறது. இப்போ யோசுவாவோட யார் பயணிச்சா அப்படின்னு நமக்கு வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் அவனுக்கு பிறகு அவன் வழி நடத்தின சந்ததி வரைக்குமே அந்த டோட்டல் சந்ததி வந்து கரப்ஷன் ஆகலை நம்ம வந்து பார்க்கணும். நியாயாதிபதியின் காலம் வந்து யோசேப்போட இருந்த சந்ததி மடி வரைக்கும் யாரு தேடலவங்க? பாகால தேடலை. இப்படி சில விஷயங்கள் வந்து வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ நம்ம கிட்ட வர்ற ஆத்மாக்கள் ஏன் நம்மளை விட்டு போகுது அப்படிங்கும்போது ஆண்டவருடைய கருத்துல கொடுத்து நாம போற பாதை சரியா? இப்போ யாரை வர்றாங்க 1000, 2000, 25 லட்சம் அப்படிங்கும்போது அது அழைப்புன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வந்து ஆத்துமாக்கள் வரணும். அப்போ ஆத்துமாக்கள் வரலைன்னா என்னிடத்துல என்ன இருக்கு ஆண்டவரே, ஏன் வரல அப்படிங்கிறத நம்ம சொன்னா தேவனுடைய சமூகத்தில் கொடுத்து நம்மளை சீர்படுத்திக்கிறோம். சரி, எனக்கு இதுதான் அப்படின்றது நம்ம செய்யாது, சொல்ல முடியாது. எனக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேலே எனக்கு வந்து ஆண்டவர் ஆயத்தம் பண்ணலைன்னா மனுஷ முடியாது, சொல்ல முடியாது. ஆத்துமாக்கள் வரலைன்னா அப்போ அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நம்ம செய்யணும். தேவனுடைய சமூகத்தில் வந்து அலசி ஆராய்ஞ்சு உட்காந்து செய்ய பார்க்கணும். இப்போ நமக்கு ஏன் ஆத்துமாக்கள்? நமக்கு ஒரு நல்ல சபை இல்லை, இருக்கிற ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கிற அளவுக்கு நமக்கு என்ன கையில் வந்து பணம் இல்லை, இந்த காரியங்கள். இப்போ அதுமே எல்லாமே வந்துட்டாலும் நமக்கு வரலைன்னா அப்போ அதேனுடைய சமூகத்தில் கொடுத்து என்ன ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை கொண்டு போய் சேர்க்கணும். வாசு சொல்றாரு இல்லையா, நான் வந்து ஜெபம் பண்ணும்போது இப்போ என்ன செய்ய போனவங்க வந்தவங்க வந்து இருக்கிறாங்க. அப்போ ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல சொல்ல வர்றது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எங்க போனாலும் ஆத்மா வந்து நமக்குரியது, அவருக்குரியது. அப்ப அந்த ஆத்மாவை வழிநடத்துகிற மேய்ப்பனானவன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தீர்க்கதரிசி, நல்ல மேய்ப்பனா இருந்தா கர்த்தர் செய்யறது கணக்கு கேட்க வேண்டிய ஒரு வர்றாங்க.
நம்மகிட்ட வர்றாங்க, நம்ம வந்து சொல்கிறோம், சரி நீங்கள் வாங்க சபைக்கு வராங்க வர்றோம், அந்த சபை சரியில்லை, இந்த சபைக்கு நான் வரேன் அப்படிங்கும்போது எந்த சபைங்க எந்த விதத்தில் ஒரு குறைகள் வந்து டோட்டல் பரிபூர்ண சபை மணவாட்டி சபை தான். நாம் என்ன செய்யறோம், மணவாட்டி சபைக்கு ஆட்களை வந்து செய்யறோம், சேர்க்கிறோம். அதுதான் நம்முடைய வேலை. நம்ம யார் என்ன மணவாட்டி சபைக்கு வந்து கேரண்டி கிடையாது. அப்போ அவங்க வர்றாங்க அப்படிங்கும்போது என்ன காரணத்துக்காக வர்றாங்க, ஏன் வர்றாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாது, தேவனுடைய சமூகத்தில் வச்சு காரியங்களை பேசி என்ன செய்யணும், வந்துட்டு வர்றாங்கன்னா வர வரைக்கும் வரட்டும். அதனால வந்து நமக்கு பிரச்சனை, எந்த ஆத்மா வச்சும் பிரச்சனை, நம்ம கூட பயணிக்கிற ஆத்மா வச்சு பிரச்சனை வருகிறவருக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதை நம்ம வந்து பெருசுபடுத்தக்கூடாது. ஆனால் வர்ற ஆத்மாக்களை வந்து தக்க வச்சுக்கிறேன்னா, புது ஆத்மா வருது, அதை தக்க வேண்டிய காரியங்களை வந்து சொல்லுவோம். அதையும் மீறி போனால் நம்ம நினைச்சுக்கிட்டே ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு கூட்ட ஆத்மா நம்ம சபையில் செய்யணும் இருந்தாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் போது தேவனுடைய சமூகத்தில் நாம தொடர்ந்து இருந்தால் தான் அந்த காரியங்கள் நினைச்சு முடியும், நம்மளால ஜெயிக்க முடியும். ஒரு பாலியாங்கி ஃபஸ்ட்டு நீ ஒவ்வொரு வீடாக போய் சொல்லுன்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் கீழ்ப்படிஞ்சு பண்ணும்போது இன்னைக்கு வந்து அவருடைய சபை வந்து பெரிய லெவலில் இருக்குது. இன்னொருத்தர் என்ன சொன்னாருன்னா, இந்த ஸ்டான்லி ஒருத்தர் பேசுவார், நல்லா பேசுவார். அவர் வந்து எல்லா இடத்துலையும் நடந்து போகும்போது, எங்கெங்கேயும் நடந்து போகும்போது வெளியூர்ல இருந்தெல்லாம் வர்றாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய ஒரு சாட்சி வந்து இருக்குது. அப்போ நாம வந்து என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும், இப்போ நல்ல சாட்சியை நம்ம கேட்டுக்கலாம். அப்போ நடந்து போகிறதா, வீடு வீடாக சந்திக்கிறதா, இல்லை ஆண்டவருடைய பாதத்திலேருந்து ஜெபம் பண்ணுறதா, ஏன் ஆண்டவர் என்ன நிரப்பப்படலை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம் நம்ம என்ன செய்யணும், கடந்து போகிறவங்களா இருக்கும். அப்படி போகும்போது நம்ம சொன்னா பணத்துக்காக ஒரு ஆத்மாவை நம்ம தக்க வச்சோம்னா யாரா போயிடுவோம், இந்த கள்ள தீர்க்கதரிசியா வந்து போயிடும். எப்பேற்பட்ட இன்னைக்கு வந்து மோன்சிலாசல்ஸ் நடத்துறாரு, ஆலன் பால் நடத்துறாரு அப்படிங்கும்போது பணத்தின் பேசிக்கில நடத்துனா அவங்க யாருக்கும் கள்ள தீர்க்கதரிசி. ஆனா பணத்தின் பேசிக்கல அவங்க நடத்துறாங்க, அப்போ அவங்க கள்ள தீர்க்கதரிசியா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ இருக்கிற ட்ரெண்ட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சபையில வந்து ஆத்துமாக்கள் கர்த்தர் வந்து ஒரு திட்டமாக வகுத்து வச்சிருக்கிறார். இந்த ஆத்துமாக்களை நீ சேர்த்து அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட்டு கொண்டுட்டு வரேன்னா அந்த சபையினுடைய மேய்ப்பனுடைய அனுமதி நீ வாங்கணும். திறப்பின் வாசல் முகாம் போடுறாரு, மாசத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் வந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அவருடைய இணைப்பு யாரோட இருக்குன்னா சிஎஸ்ஐயோட இருக்குது. அப்ப அவர் வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாரா வாங்கலைன்றது நமக்கு தெரியல. ஆனா இப்போ எல்லா பெண்டிகாஸ்ட் சபையிலும் எல்லா சபைகள்ல இருந்து எங்கே போகிறாங்கன்னா திறப்பின் வாசல் ஜபத்துக்கு போகும்போது என்ன செய்யுது, அதிசயம் அற்புதம் நடக்குது அப்படின்னு போகும்போது அந்த ஆத்மா பாஸ்டருடைய பெர்மிஷனோட வந்துச்சா அப்படின்னு என்ன செய்யணும், இதுதான் மாரல் லைஃப்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவத்தில் உள்ள மாரல் லைஃப். அவங்க பெர்மிஷன் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம். இப்போ நம்ம இங்கே போகணும், எங்கே போகிறேன் சுரேஷ் பாஸ்டர்கிட்ட நம்ம வந்து பாஸ்டர்கிட்ட வந்து கேட்கலாம், ஒரு எமோஷன் இது தவறு தான், இதை நம்ம வந்து நீ மாற்றிக்கணும். அது வந்து நம்ம ஒரு ஹெல்பிங் டெண்டன்ஸோட போனோம், அப்புறம் இது ஒரு பிரச்சனைனாலும் நம்ம வந்து போனோம், அது வந்து தவறான ஒரு வழிகாட்டுதான், க்யூர் ஆகலை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போனோம், எங்கே போனோம் நான் போகிறேன் சினாட்க்கு போகிறேன். அப்போ அவங்க கேட்டாங்க, உங்கள் பாஸ்டருடைய அனுமதியோடு தான் நீங்கள் வர்றீங்களா, இது வந்து நமக்கு என்ன செய்யணும், நான் ஃபோன் பண்ணி கேளுங்க, நானே ஃபோன் நம்பர் தரேன். இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் என்ன செய்யணும், இங்கே வந்து அனுபவம் இல்லை, ஒரு மாரல் நடவடிக்கை வந்து அவங்ககிட்ட வந்து இருக்கணும். அது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதான தெரியல. பட் ஆனால் பணத்துக்காக ஒரு ஆத்மா கூட்டம் கூட்டி அதில் வர்ற இப்போ அவருக்கு வந்து ஏகப்பட்ட ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி நிறைய பேர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, நடக்குது. நிறையா வந்து நல்லது செய்கிறாரு, அவர் அனுபவிக்கலாம் போது அதெல்லாம் நல்ல விஷயம். வசனத்தின்படி வந்து பணத்தின் பேசிக்கில் வந்து ஒரு காரியம் செய்தாலே அது எப்படிப்பட்டதாக இருக்குது, கள்ள தீர்க்கதரிசி. வந்து இந்த பணம் நடுறாரு, மணிமேகலை யாரா அது என்னாரு, தாமிரபரணி யாருக்கு குரல் கொடுக்குறாரு, சுத்தம் பண்ணணுங்கிறாரு, இதெல்லாம் நல்ல விஷயம். அது கர்த்தருடைய பார்வையில் எப்படிப்பட்டது இருக்குல்ல. ஆனால் அவரை நம்ம நியாயம் முடியாது. ஆனால் பணத்துக்காக ஒரு ஆத்மா அனுமதி இல்லாமல் நான் வச்சு நான் கூட்டம் நடத்தினா அது மாறல் போது தேவனுடைய பார்வையில விரோதமானது. மாரல் லைஃப்னா அறநெறி
அறநெறினா விசுவாச பிரமாணம்னு சொல்லிட்டு 613 அதை நம்ம செய்ய வேண்டியது. ஆனா இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு என்னது அறநெறி கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல வந்து சொல்லும்போது நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, போற ஆத்மாக்களை வந்து கர்த்தர் வந்து நியாயம் இருக்கிற தேவன் அல்ல, அவர்கள் வழிதப்ப பண்ணுகிற அவர் வந்து என்ன சொல்ற கள்ள தீர்க்கதரிசி. அவங்க அப்பத்துக்கும் என்ன இருக்குது கோதுமைக்காக சாப்பாட்டுக்காக வந்து சரி அந்த ஆத்துமாக்களை நீங்க திசை திருப்பினீங்கன்னா, ஒருவேளை சாப்பாடு போடுறாங்க இன்னைக்கு வந்து அங்கே போடுறாங்கன்னா அது நிமித்தம் போறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஆத்மாவை குறித்து சிறாரு வேதனைப்பட்டு அவர்களை திசை திருப்பி அவரை உருவாக்குகிறது தேவன். ஏன்னா எந்த ஆத்மாவும் போய் என்ன செய்யணும், அலைஞ்சு சுற்றி முடிச்சுதான் ஆண்டவருடைய கரத்துக்குள்ள வந்து வரும். நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா என்ன செய்யறோம், சுற்றி முற்றி போய் தான் என்ன செய்யணும், லாஸ்ட்ன்றது ஆண்டவருடைய கரத்துக்கு. நம்மள இந்த வசனத்தை சொன்ன பிரகாரம் அங்கே நமக்கு கிடைக்காதா, இங்கே நீங்க எப்படி வந்தீங்கன்னா தெரியல, ஆனால் நான் எல்லா இடமும் போயிருக்கேன். அங்கே போனால் இது கிடைக்காதா, இங்கே கிடைக்காதுன்னா உலக பிரகாரம் போல இங்கே போனால் நமக்கு ஒரு தீர்க்க தரிசி சொன்னாங்க, அங்கே வரம் கிடைக்குமா, இங்கே போனால் கிடைக்குமா. சிபிஎம்ல வந்து அபிஷேகத்துல போய் நிரம்பினீங்க. ஆமாம், அங்கே ஒரு அந்த ஆவியானுடைய ஆளுகை இருக்கு. ஆனால் அவங்களுடைய மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து சில வேறு பிரிக்க தெரியாதனால என்ன செஞ்சேன், அவங்கள வந்து வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ எங்கே போனாலும் நானும் வந்து வந்திருக்கிறேன், எங்கே போனாலுமே நம்ம என்ன செய்யணும், இந்த மயப்பட்ட கெடுத்த மறுப்பது அது நமக்கு வந்து தவறான காரியங்கள். அப்போ நம்ம அதை சீர்படுத்திக்கிறோம். அப்போ எல்லாருமே அது அப்படிப்பட்ட பாதையில கடந்து வரும்போது கர்த்தனை சீர்படுத்துகிற தேவன். நம்மள என்ன சில பனிஷ்மெண்ட் பண்ண அன்னைக்கு நாம வச்சுப்பா கள்ள தீர்க்கதரிசி, ஆனால் நம்மள என்ன சில அவசியம் கள்ள தீர்க்கதரிசி கிடையாதுங்க. அப்படி நடத்துகிறவர்கள் பணத்துக்காக நடத்தும் போது அங்கே ஒரு கள்ள தீர்க்கதரிசி. இப்போ சிபிஎம்ல வந்து தொடர்ந்து வரும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா புஷ் பண்ணுவாங்க, இந்த 10ல் 1 கொடுக்குறது, அப்படி அவங்க மெம்பர்ஷிப் ஆக்கிக்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நம்ம போகலை, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வந்துட்டோம். அப்ப கர்த்தர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு இந்த வசனத்தின் பார்க்கும்போது, பாதிக்கப்பட்ட ஆத்துமாக்களை நியாயம் தீர்க்கிற தேவன் அல்ல. இதுல நம்ம பார்க்கும்போது அந்த பாதிப்புக்கு உள்ளாக்குகிறவன் கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ஒரு ஆத்மாவை இப்ப நாம வந்து செஞ்சுட்டோம், அதுல அடிபட்டு சிறப்பட்டுட்டோம். அப்ப இனி வருகிற ஒரு ஆத்மாக்கள் வந்து இப்படிப்பட்ட பாதையில நாம வந்து நடத்தணும். அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும். இருக்கிறவன் இருப்பான், எப்பவுமே போறவன் போய்த்தான் ஆவேன். அப்போ தேவனுடைய சமூகத்துல கொடுக்கும்போது அதுக்குரிய கணக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வாரம் இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் ஆண்டவரே போனான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்மகிட்ட வந்து கிளியர் பண்ணிட்டாருன்னா நமக்கு அந்த அந்த காரியத்தை நம்ம சீர்படுத்திக்கிறோம். இல்லைன்னா அதுக்குரிய கணக்கு நம்ம செய்யணும், கொடுக்க வேண்டியது. ஆனால் ஒரு கூட்டம் ஆத்மா நம்ம சபை கட்டணும்னா அதுக்கு நமக்கு ஒரு கூட்டம் ஆத்மா இருந்தால், ஒரு ஆத்மா வச்சுக்கிட்டு நான் கொட்டடிக்கிறேன் அப்படிங்கும்போது நாம எதுல தவறு செய்கிறோம் அப்படின்னா, எல்லா பக்கமும் மனுஷன் தேவனுடைய சமூகத்துல சபை ஸ்தாபிக்கிற சபை ஸ்தாபனம் கூப்பிட்டுட்டேன், சபை ஸ்தாபிச்சுட்டேன், சபை போதகர் ஆக்கிட்டேங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை கொண்டு சேர்க்கிற வரைக்கும் தேவனுக்கும் அந்த நடத்துகிற மேய்ப்பனுக்கு இடையில வந்து எந்தவித ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. கர்த்தர் டைரக்டா சரி இவங்க சொல்லி இவங்க என்ன சொல்றாங்க கேட்டுக்கிட்டு நம்ம செய்வோங்கிறது அங்கே அந்த ஏஜென்ட் வேலையே அங்கே கிடையாது. டைரக்ட் டீல் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், சபை நடத்த முடியும். ஓகே, எரேமியா 44:26. எரேமியா 44:26. ஆகையால் எகிப்து தேசத்தில் குடியிருந்த யூதா ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இதோ கர்த்தராகிய ஆண்டவருடைய ஜீவ ஆணை என்று எகிப்து தேசம் எங்கும் ஒரு யூத மனுஷன் வாயினாலும் இனி என் நாமம் வழங்கப்படுவது இல்லை என்று நான் என் மகத்தான நாமத்தை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமா, அப்ப யூதா வந்து டோட்டலா வந்து கரப்ஷன் ஆயிருது, விக்கிரக கட்டுல வந்து கரப்ஷன் ஆயிருது. அப்ப யூதாவிட்ட இருக்கிற ஒருத்தர் வந்து ஆண்டவரை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த விக்கிரக ஆராதனையின் பிடியில் இருக்கிற மக்களுக்கு கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். அப்ப ஒரு கர்த்தருக்குள்ள வந்த ஒரு மனுஷன், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் வந்து திரும்பவும்
பாவத்துக்குள்ளே இருக்கிறேன், பாவத்துக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னு பார்க்கும்போது, டோட்டல் கரப்ஷன் ஆகும்போது அவர் வந்து தேவனுடைய பிள்ளை இல்லை அப்படிங்கிற இடத்த வந்து இந்த இடத்துல வந்து குறிக்கிறார். அவனை வந்து மீட்டெடுக்கிறாரா மீட்டெடுக்கலையா அப்படிங்கிறது கர்த்தர் பிரித்து எடுக்கிறாரு. திரும்ப ஒரு பணத்துக்குள்ளேயோ, இங்கேருந்து விக்கிரக ஆராதனை, ஒரு வேசித்தனத்துக்குள்ளேயோ, ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ளேயோ. அப்போ நம்ம விக்கிரக ஆராதனை பார்க்கும்போது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்கே போயிடுறாங்க, விக்கிரக ஆராதனை வந்து பொண்ணை வந்து எடுத்துட்டாங்க. அப்போ இது நம்ம இங்கே எங்கே பார்க்குறோம், மணிமேகலுடைய காரியத்தை வந்து பார்க்குறோம். பையனுடைய காரியத்தை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். அப்போ என்னதான் அவங்க மினிஸ்ட்ரி பண்ணாலும் இப்போ என்ன சொல்ல வர்றாரு, என் பிள்ளை இல்லை. அவங்களுக்கும் அவருக்கான இந்த இடத்துல இந்த வார்த்தையானது என்ன சொல்ல வர்றாருன்னா, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான், ஆண்டவருக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை தான். நீ எடுத்த ஸ்டெப் எப்படிப்பட்ட ஸ்டெப்னா விக்கிரக ஆராதனைக்கு நேரம் உள்ள ஒரு ஸ்டெப்பும் போது நீ என்ன செய்ய, ஆண்டவருடைய பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம யாரை சொல்றோம், அவன் பேர் என்ன, வேசித்தனத்துக்குள்ள விழுந்தான்ல, சிம்சன். அப்போ அவனை கொண்டு கர்த்தர் எத்தனையோ காரியங்களை அற்புதங்களை அடையாளம் செஞ்சாலும் அவன் யாருடைய பிள்ளை இல்லை, ஆண்டோடைய. வேசித்தனத்துக்குள்ள இருந்து ஒரு பாஸ்டரா இருக்கிற ஒரு வேசித்தனத்துல வந்து விழுந்துட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் யார் கிடையாது, சபை போதகனா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. அப்போ பணத்துக்காக ஒரு சபை நடத்துறாங்க அப்படிங்கும்போது ஜான் ஜெபராஜ் வந்து வேசித்தனம் ரெண்டுமே இருக்குது. ஜெஸ்டின் வந்து என்ன இருக்குது, போதனையும் சேர்த்து கள்ள போதனை. ஆண்டோடைய பிள்ளை இல்லை, ஆண்டோடைய பிள்ளை இல்லை அப்படிங்கும்போது அவன் யாரா மாறிடுறான், கள்ள தீர்க்கதரிசியா மாறிடுறான். மாடக்குளத்துல எப்படி இருக்குது, அப்போ அவன் அந்த மாடக்குளத்தில் நடத்துகிற சாலமோனா இருக்கட்டும், ஹாரிஸா இருக்கட்டும், யார் ஆண்டோடைய பிள்ளை இல்லை. சாம் ஜெபத்தரோடைய போதனை எப்படி இருக்குது, நீ ஜெபம் பண்ணுனா உன்னை எதுவும் போதுமா, நீ இப்போ கல்யாணம் பண்ணி பிள்ளையை பார்த்து குட்டியை போடு, அப்போ அவன் யார், ஆண்டவருடைய பிள்ளை. ஆமாம். இந்த இடத்துல அவர் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு விக்கிரக ஆராதனை மட்டும் சொல்றாரு. ஆனால் நமக்கு வந்து பிரித்து பார்க்கும்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நானும் செய்தா, நான் இருக்கிறேன், சொந்த விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நான் சிரியாவை நான் எடுத்திருந்தோம்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. ஆண்டவர் சொல்லி எடுக்கிறது வேற, நாமளா வந்து மாம்சிய கண்ணோட்டத்தோடு எடுக்கிறது. நானும் தான் ஓகேன்னு தான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது நம்ம யார் கிடையாது, ஆண்டவருடைய பிள்ளை இல்லைங்கிறதுக்கு வேற வழி இல்லை, எனக்கு ஒன்றும் வரல, சரி அதாவது கல்யாணம் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் கொண்டுட்டு வராரு. கொண்டு வந்து அந்த ஏஜ் டிஃபரன்சியேஷன் வந்து பார்த்தேன், வேற ஒன்றையும் நான் பார்க்குறேன், 2 பேருக்கு ஒத்து போயிடும் அப்படின்னு பார்த்தேன். அப்போ ஆண்டவருடைய திட்டமானது வேற மாதிரி இருக்கு. நம்ம என்னதான் கர்த்தருக்குள்ள போனாலும் நம்முடைய வெளிச்சம், நம்முடைய பார்வை எப்படிப்பட்ட இருக்கு, மாம்சியம் கலந்த ஒரு பார்வையா தான் இருக்கு. இந்த இடத்துல மதத்தை வந்து யோசிக்கணும். எஸ்ஐ 56:11 திருப்தி அடையாமல் இருக்கும். ஏசாயா 56:11. திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். ஒரு சபை நடத்துற ஒரு மேய்ப்பனை குறிச்சுதான் இங்க சொல்ல ஒரு பெருவயிற்று நாய்கள். இப்ப பெருவயிற்று நாய்கள்லாம் எதை வச்சு சொல்றாரு, ஒரு சபை மேய்ப்பனை பெருவயிற்று நாய்கள் அப்படின்னு சொல்றாரு. எதை வச்சு சொல்றாரு, சபை மேய்ப்பன். சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் வேற, நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா பெருவயிற்று தான், அது சாப்பிட்டு எனக்கு வயிறு நிறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன செய்யாது, அறிவு கிடையாது. ஒரு நாய் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு போடுறீங்க, சாப்பிட்டுட்டு போயிடும், திரும்ப என்ன செய்யணும், எத்தனை தடவை போட்டாலும் என்ன செய்யும், வந்து சாப்பிடும், பத்தலையில் என்ன செஞ்சிடும், சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடும். பழையபடிக்கு வந்து அந்த சாப்பாடு என்ன செய்யும், சாப்பிடத்தான் செய்யும்போது வேணும்னு சொல்லாது. பார்த்துருக்கீங்க, நாய் வந்து போடுறீங்க, சரி எனக்கு வந்து சாப்பாடை போடுறீங்க, சாப்பிடுது, வயிறு நிறைஞ்சிருச்சு, சரி வயிறு நிறைஞ்சிச்சுன்னு போயிருதுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப அந்த சாப்பாடு மிச்சம் வச்சுருப்போம், திரும்ப வந்து என்ன செய்யணும், சாப்பாடை சாப்பிட்டோம். இல்லை எனக்கு வந்து இது போதும், இன்னைக்கு நான் காலையில் சாப்பிட்டேன், மத்தியானம் வயிறு ஃபுல்லாக இருக்குது,
மத்தியானம் எனக்கு சாப்பாடு வேணாம், நைட்டு சாப்பாடு வேணாம்னு இருக்கிற சரி சொல்ல தெரியாது. என்ன தெரியாது? சொல்ல தெரியாது. பட் ஆனால் சாப்பாடு இருந்தால் என்ன செய்ய வந்து சாப்பிடத்தான் செய்ய, சாப்பிட முடியலன்னு நான் செய்ய இருக்குமே ஒழிய எனக்கு இந்த சாப்பாடை சாப்பிட்டு எனக்கு மத்தியானம் வேணாம், இல்லை எனக்கு ராத்திரிக்கு வேணாம்னு என்ன செய்யாது, அதுக்கு சொல்ல தெரியாது. நீங்கள் மிருகங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த நாய் அளவுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மிருகங்களை வந்து ஒரு தோராயமாக பார்த்தீங்கன்னா சிங்கம் புளியோ என்ன செய்யும், அடித்து போட்டு சாப்பிட்டுட்டு பிள்ளை அதுங்களுக்கு வேண்டியதெல்லாம் சாப்பிட விட்டுட்டு மிச்சத்தை வந்து போட்டு போயிடும், அடுத்து ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடும். அந்த பழசை வந்து யார் சாப்பிடுவோம்னா நரி சாப்பிடும். நரி சாப்பிடும். நரி வந்து சாப்பிட்டுட்டு அது மிச்சத்தை வந்து அது சாப்பிட்ற மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வந்து போட்டுட்டு இப்படி ஒவ்வொரு மிருகங்களை பார்க்கலாம். ஆனால் நாய் மட்டும் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்டு வச்சுட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் போட்டுட்டீங்கன்னா திரும்ப திரும்ப என்ன செய்யும், அது வந்து சாப்பிடத்தான் செய்யும். அதான் அப்போ எனக்கு வந்து என்ன இருக்குது, ஒரு சபை மேய்ப்பனா இருக்கிறேன்னா ஆத்துமாக்களை கோவிட்டை கொடுத்துருக்காரு, காரை கொடுத்துருக்குறாரு, வேற எல்லாமே கொடுத்துருக்குறாரு, சாப்பாடே கூட கொடுத்துருக்காருன்னு மேற்கொண்டு வசூல் பண்ணுறது சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்க பெருவயிற்று நாய். இவர் தீத்துல சொல்லியிருப்பாரா ஆசிங்க? தீத்துல வந்து பவுல் சொல்லியிருப்பாரு, கிரேத்தா தீவர் ஓயா பொய்யர் கிரேத்தா தீத்து 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 11 இல்ல அதை மட்டும் கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் குஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய பெருவயிற்று சோம்பேறிகள். அப்ப பெருவயிற்று சோம்பேறிகள்னா என்னது? சாப்பாடு வந்து நமக்கு வந்து இருக்குது, ஆனா மேற்கொண்டு நம்ம சாப்பாடை வந்து நம்ம என்ன செய்யறோம், அடுத்த சாப்பாட்டுக்கு இல்லைன்னா ஆயுசு வரைக்கும் என்ன செய்யணும், அதை நான் சேர்த்து வச்சுக்கிறோங்கிற மைண்டு செட்டுல வந்து என்ன செய்யறேன் பெருவயிற்று. உனக்கு நாய்க்கு வந்து மைண்டு செட் அப்படி வராது, ஆனா அது சாப்பாடு எனக்கு போதும்னு நினைக்காது. அதனால கத்தது இந்த இடத்துல சொல்ற பெருவயிற்று சோம்பேறிகள், பெருவயிற்று நாய்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுல யாரெல்லாம் மிங்கிள் ஆவாங்க போது கள்ளத்தீர்க்கதரிசி வந்து மிங்கிள் ஆவாங்கன்னா, இப்ப நம்ம யார சொல்றோம், இப்போ உள்ளவங்க சொல்றோம். ஆனா ஸ்தாபனத்தின் பிரகாரம் வந்து பார்க்கும்போது எல்லா ஸ்தாபனங்களும் பெருவயிற்று நாய்கள், சோம்பேறிகள். எந்த ஒரு ஸ்தாபனமும் என்ன செய்ய முடியாது, எனக்கு தேவை இருக்குது நான் சேர்க்கிறேன் அப்படின்னா சேர்க்கக்கூடாது. எனக்கு தேவை இருக்குன்னா அதை என்ன செய்யணும், அடுத்ததுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிடணும். நான் வந்து வாடிப்பட்டியை வந்து கட்டுறோம், கட்டிட்டு எனக்கு இனிமேல் இதுக்கு தேவை இருக்குன்னு நான் சேர்த்தேன்னா நீங்க யாரு, பெருவயிற்று நாய்கள். 10 வருஷத்துல நான் வந்து கடன் 5 வருஷத்துல 10 இப்போ மோனிஸ் கொடுத்தோன்னா 5 வருஷத்துல கடன் அடைச்சிடும். அடைச்ச பிறகு நான் என்ன பண்ணேன், இதுக்குரிய செலவுகளை நம்ம பண்றோம். இப்ப நமக்கு ஒரு சபை நடத்துறோம், இல்லை ஒரு ஸ்தாபனம் நடத்துறோம்னா நாம நடத்துறதுக்கு மேல தேவைகள் இருக்குன்னா தான் நம்ம கரெக்டான பாதையில போறணும். அப்பதான் இங்க செலவு காசு சேராது. இப்போ நம்ம பண்றோம் இல்லையா, பண்றோம், ஆனா நமக்கு தேவைகள் நிறைய இருக்குது, சந்திக்கப்படுற பணம் என்னது கம்மியா இருக்குது, அப்படித்தானே? இதுதான் நம்ம கரெக்டான பாதையில போறோம். தேவைகள் இருக்கு அப்படிங்கும் போது நான் போறோம். இப்ப இவருக்கு ஒரு 4 கோடிக்கு மேல ஒரு 8 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 8 கோடி அவர் சேமிச்சாருன்னா அவர் யாரு, அந்த லிஸ்ட்ல வரமாட்டோம். இப்ப நாமளுமே இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நான் 30 நான் கொடுக்குறேன், மோனிஸ் ஒரு இப்போ போறதுனால ஒரு 20 கொடுத்துறேன், நம்ம ஒரு வித்தியாசமா சொல்றோம். நான் 5 வருஷம் கட்டிடுறேன். 5 வருஷம் கட்டும்போது அடுத்து வந்து இதுக்காக நான் சேர்க்கிறேன் அப்படின்னா அது என்ன, நான் பெருவயிற்று நாய்களை. இதே இது வந்து இவங்களை கூட்டிட்டு போறோம், யாரோ இவங்களை வந்து கூட்டிட்டு போற போது 1 வருஷம் பிளானிங் பட்ஜெட் போடுறேன். அப்ப இவங்களை கூட்டிட்டு போகும்போது அந்த காசை வந்து நம்ம சேர்த்து நம்ம போக முடியும், அது வேற. அதாவது இது யாருக்கு, நாட்டு மக்களுக்காக செலவு பண்றதுக்கு சேர்க்கிறேன். ஆனா நீங்க நான் இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு பில்டிங் எனக்கு கட்டணும். அதாவது ஏகப்பட்ட காசு வரும்போது இப்படிப்பட்ட சிக்கல் வரும். ஏகப்பட்ட காணிக்கை வராத பட்சத்துல என்ன செய்யணும்,
அன்றனுள்ள படியை எனக்கு போஷித்து அளந்து அளந்து போஷின்னு சொல்லி அது சாலமன் சொல்றேன் இல்லையா. அப்ப நிறைய வரும்போது நான் பாவம் பண்றேன். யாருக்குமே பணம் நிறைய வரும்போது, நிறைய இருக்கும்போது என்ன செய்யும், பாவம் பண்ணுறோம். சொத்துக்கு மேல சொத்து, சபைக்கு மேல சபை வந்து நான் உருவாக்கும் போது அந்த தேவை பட்ஜெட் வந்து கம்மியா இருக்குன்னா அதை பத்தி நம்ம கவலைப்பட, நம்ம கரெக்டாக பதில் பேசணும். எனக்கு இருக்குது, நாளைக்கு எனக்கு சபைக்கு வேணும் அப்படிங்கும் போது என்ன செய்யணும், பெரு வச்சு நான் இப்போ சபைன்னு எடுத்தாலும் தேவைகள் வந்து நிறையா இருக்கு. எப்படி இருக்குது, ஒரு மாநாடு நடத்தணும், மாநாடு நடத்துகிறோம், அடுத்து நமக்கு கல்ற தோட்டம் வாங்கணும். இப்போ நமக்கு வர்றவங்களுக்கு நான் இப்போ பார்க்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, ஓலை குடிசையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாட்டுகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும், இப்போ ஜபத்தில் போடுறோம், பிளானிங் போடுறோம், பட்ஜெட் போடுறோம். தேவைகள் வரும்போது அதை பிரித்து கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கணும். பகிர்ந்தளிக்கிற தேவன். அப்போ நாமளும் பகிர்ந்து கொடுக்கிற என்ன சொல்கிறாரு, பகிர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ 5000 பேருக்கு கொடுக்குறாரு, மீதி 12 கூட எடுத்து வைங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அதை எடுத்து வைக்கிறது தவறா அப்படின்னு கேட்குறேன். எதுக்காக எடுத்து வச்சாங்க சொல்லுங்க. செஞ்சாரு, மீறி இருந்துச்சு. இப்போ நமக்கு இது வசனத்தின் பிரகாரம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம். அதே நேரத்தில் 12 கூட நீங்கள் சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாரு, 7 கூடையில சேர்த்து வைங்கன்னு சொல்லி சொல்கிறாரா, சேர்த்து வைக்கன்னு சொன்னார். அதை என்ன பண்ணாங்க, எது பண்ணாலும் வேதத்தில் கிடையாது. எதுக்கு சேர்த்து வைக்க சொன்னார், சேர்த்து வைக்கிறது இப்போ இந்த வசனத்தில் சொல்கிறோம். அந்த வசனத்துல பார்க்கும்போது சேர்த்து வைங்கன்னு சொல்லி சொல்றாரு, மீதி துணிக்கல் செய்ய சேர்த்து வைங்கன்றாரு. இப்போ இதுக்கு அதுக்கு என்ன வேரியேஷன்? அவர் அற்புதம் செய்யற தேவன் தானே, அற்புதம் செய்யற தேவன் தானே. அடுத்த ஒரு அற்புதம் செய்யணும்னா அந்த 12 கூடைக்குள்ள ஒரு அற்புதம் நாள் நடத்தணும். அவரு திரளான பேர் 3 நாள் சாப்பிடாம இருந்து கேட்டிருக்கேன். நம்ம டெய்லி ஒரு நாள் அற்புதம் செய்யறவரு, அவர் கொஞ்சத்தை கொண்டு அதிகமா செய்யறவருங்கிறது தெரியுறதுக்காக சேர்த்து வச்சது என்ன பண்ணாங்க, சேர்த்து வச்சாங்க, என்ன பண்ணாங்க, அதை சேர்த்து வச்சது என்ன பண்ணாங்கன்னு பைபிள் போடவே. அப்ப எதுக்கு சேர்க்க சொன்னாங்க? ஆண்டவருடைய அற்புதத்தை வந்து நடத்தும் போது அந்த காரியங்கள் வந்து மீதி என்ன காரியங்கள் நமக்கு வேதத்தில் சொல்லப்படலாம். அற்புதம் செய்கிறோம், அற்புதம் செய்யும்போது அதை மீதியா என்ன கர்த்தர் எதுக்காக அதை சேர்த்து வைக்கும் போது அது அற்புதத்தின் அடையாளம். அவர் என்ன செய்யறாரு, அதை சேர்த்து வைக்க சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது தேவனுடைய அடிப்படையின் பார்வையில வந்து அது ஏதோ ஒன்று வந்து இருக்குது, அதை வந்து சேர்த்து வைக்க சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன கற்றுக்குறோம், ஒரு சாப்பாடு போடும்போது வேஸ்ட் பண்ணாதீங்க, ஆண்டவர் கொடுத்தது அடுத்தது கொடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா பைபிள் காலேஜுக்கு என்ன செய்கிறோம், பசங்க சாப்பிட்டு போட்டு. இப்போ நாமளே ஒரு கல்யாணம் நடத்துகிறோம், காது ஊத்து நடத்துகிறோம், காது நடத்துகிறோம், ஒரு என்கேஜ்மெண்ட் நடத்தும்போது அந்த திட்டம் பண்ணுறோம் இருந்துச்சுன்னா நம்ம சில பைபிள் காலேஜ் கொடுத்துருவோம். இப்போ நிறைய பேர் இப்படி தான் செய்கிறாங்க. பைபிள் காலேஜ் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு ஹோமுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ கர்த்தர் வந்து சேர்த்து வச்சு எங்கே கொண்டு சீசன் தான் சேர்த்து வைக்க சொல்லி சொல்கிறாங்க. சேர்த்து வைக்கும்போது அடுத்து அங்கே அற்புதம் நடத்தலை. அப்போ அவங்க போய் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றத அவங்க சாப்பிட்றாங்க. அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். வேஸ்ட்டு பண்ணாமல் நீ சேர்த்து வச்சு என்ன செய்யுங்க, சேர்த்து வைங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கூடையில் சேர்த்து வச்சுருவாங்க. எதை சேர்க்குறாங்க, அப்பத்தை மட்டும் தான் சேர்த்து வைக்கிறாங்க. மீனெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருந்தா தெரியும், அப்பத்தை தான் சேர்த்து வைக்க சொல்லுவார். அப்படிதான் நினைக்கிறேன். இல்லை அப்பத்தை தான் இல்லை, பாருங்க, இல்லை மீன் வராது. ஆசிங்க அந்த 5வது மத்தையில் வரும். மீதி துணிக்கைகளை இந்த துணிக்கையும் போது அப்போ மீன் வராது. அப்போ மீன் வந்து கெட்டு போகும். மார்க்கு 6வது அதிகாரம், அது மட்டும்தான் இருக்குது. இதை சேர்த்து வைங்கன்னு சொன்ன இல்லையா, சேர்த்து வைங்கன்னு வராது. ஆனால் அவர் கடலில் நடக்கும்போது
செய்திகளை கணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுங்களே எடுத்து சொல்லுங்க. அவர் சொல்லலாம், அவர் சொல்லு. ஆமா, அவங்க தான் எடுத்து வைக்கிறாங்க. சரி, அவர் சொல்லலாம், அவங்க தான் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப எடுத்து வைக்கிறாங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அவங்க சீஷர்கள் சாப்பிட்டுக்கலாம், இல்லை வேற யாருக்கு என்ன செஞ்சுக்கலாம், அவங்க வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கிற முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன நமக்கு வந்து கர்த்தர் போதிக்கிறார் அப்படிங்கும்போது, அந்த மீதி என்ன செய்யறாங்கன்னா ஒரு பிரயோஜனம் வேஸ்ட் பண்ணாம ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு காரியத்துக்கு சரி செலவு பண்றாங்க. அதை சேர்த்து வச்சுட்டு அதனால அவங்க வந்து அடுத்த மினிஸ்ட்ரி போகலைன்னு நம்ம வேதத்துல சொல்லப்படலை. அப்போ நமக்கு வந்து ஒரு மினிஸ்ட்ரி செய்கிறோம், ஒரு சபை நடத்துகிறோம் அப்படிங்கும்போது பண தேக்கம் இருக்கக்கூடாது. நம்ம எக்ஸ்ட்ரா பணம் நம்ம கையில் வச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு திட்டத்தின்படி அப்படிங்கும்போது இன்னைக்கு நம்ம வந்துட்டாங்கன்னா, நம்மளுமே வந்துட்டாங்க, சர்ச்சுக்கு வந்துட்டாங்கன்னா இப்போ இருந்து நம்ம வந்து ஜெபம் பண்ணுறோம், வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதை ஒரு பிளான் போட்டு சேர்க்கறது வந்து தவறு கிடையாது. அது மற்ற ஆத்துமாக தவறாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது, இது எனக்கு இருக்கட்டும், ஒரு சொல்ல எஃப்டின்னு மாதிரி வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறோம்னா மதுவுக்கு சொல்கிறேன், பிள்ளை 2 பிள்ளை இருக்குது, ஒரு எஃப்டியை போட்டு வச்சுக்கோ அப்படிங்கிறது. அது அது ஒரு தனிப்பட்ட இதில் வந்து ஒரு கஷ்டப்படுது அப்படின்னா அது ஒரு ஆலோசனை சொல்லும். அதாவது நான் எஃப்டி போட்டேன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் தவறு. கர்த்தருடைய பணம் கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது இப்போ எனக்கு பிள்ளை குட்டி இருக்குது, நான் அப்படி போடுறேன், மையம் இருக்கிறேன் அப்படிங்கும்போது நான் கர்த்தர் வந்து அக்செப்ட் பண்ணுகிறேன். ஆனால் அதே எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி அதை தேக்கத்துக்குள்ளே வந்து கொண்டு போகக்கூடாது. மேக்சிமம் வந்து சபை நடத்தும் போது கர்த்தருடைய பணத்தை வச்சக்கூடாது, தேக்கி வைக்க கூடாது. இந்த வசனத்தின் பிரகாரம் அப்படி படிச்சா யார் அப்படி வராங்க? பெரு வயிற்று நாய்கள், அவர் சோம்பேறி, அடுத்து ஓயா பொய்யரா போயிடறாங்க. இந்த பணத்தை எதுக்கு நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? நான் என்ன சொல்லுவேன்? என்கிட்ட இருக்குது, அப்பப்போ தான் கொடுக்குறேன், சரியா? டோட்டலாக நான் ட்ரஸ்ட்டுக்குள்ளே போடணும், ஒரு ட்ரஸ்ட்டு போட்டு வேறு செலவில் நான் ட்ரஸ்ட்டுக்குள்ளே போட்டு செலவு பண்ணணும். இப்போ என்ன செய்யணும், எதிர்பாராத செலவுகளாம் வரணும், சரி தேவையான மட்டும் நான் ட்ரஸ்ட்டுக்குள்ளே போகிறேன். அப்போ என்கிட்ட பணம் இருக்குதான் அர்த்தம். நான் எம்டியாக வச்சுருந்தேன், இப்போ என்கிட்ட பணம் இருக்குது. அப்போ என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? எனக்காக நான் சேர்க்கிறேன், எனக்காக அப்போ அதையும் கர்த்தர் பார்க்குறேன். யாருக்காக நம்ம வந்து அந்த பணம் தேக்கப்பட்டிருக்கு. சரியா? இந்த விஷயத்துல பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கக்கூடாது? பெரு வச்சு நாய்களாகவோ சோம்பேறிகளாகவோ ஓயா பொய்யர்களாகவோ இருக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது எல்லா ஸ்தாபனங்களும் இது அடிபட்டு, நீங்கள் எந்த ஸ்தாபனத்தை எடுத்தாலும் அடிபட்டு போகும். சிபிஎம் எடுத்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சிபிஎம் சபை உருவாகிற இடத்துல வந்து கட்டுவாங்க, அந்த காரியத்தை தான் பயன்படுத்துவாங்க. இப்போ இது எதோட போய் லிங்க் ஆகுதுன்னா முஸ்லீம்ஸோட கோட்பாடோட லிங்க் ஆகும். அவன் என்ன சொல்லுவேன், ஏழைகளுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் யாருக்கு தான் செய்யணும்னா அவங்க காரியங்களுக்கு மட்டும்தான் செய்யணும், முஸ்லீம்ஸுக்கு மட்டும்தான் செய்யணும், மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது. அப்போ அந்த கோட்பாடு எனக்கு நான் ஒரு ஸ்தாபனம், நீங்கள் ஒரு ஸ்தாபனம் உருவாக்குறீங்கன்னா இப்போ யாராவது வந்து கேட்குறாங்க, இப்போ இப்படி ஒரு பில்டிங் கட்டிட்டீங்க, ஒரு கிரவுண்ட் இருக்குது, நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இது எனக்காக எங்கிட்ட சொல்ல முடியுமா நீங்கள்? ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்து என்ன செய்யணும், கொடுக்கணும். கொடுக்கும்போது நம்ம வந்து இத்தனை இவ்வளோ செலவு இருக்குது, இதில் நீங்கள் இவ்வளோ பணம் கட்டுங்க சொல்லுகிறது தவறு கிடையாது. ஏன்னா வருவேன் அம்பாட்டு கோச்சு நினைச்சிடுறேன், கண்டதையும் உடச்சிட்டு போயிடுவேன். நீங்கள் இப்படி பண்ணா இதுக்கெல்லாம் நீங்கள் சரி திரும்ப கட்டணும், அது கட்டக்கூடிய தகுதி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் எதுக்காக வாரீங்க, இல்லை நான் இல்லாதவங்க தான் நாங்கள் வந்து பண்ணுறேன் அப்படின்னாலும் இப்போ இவங்க இருக்கிறாங்க, அவங்க பேர் என்ன இல்லை காசு அப்படிங்கும்போது அவர்கிட்ட என்ன செய்யணும், பணம் வாங்கி தான் பண்ணணும். தினகரன் வந்தார், தினகரனால உள்ளே விடக்கூடாது கேட்டேன். இவங்க இருக்கான்னு வச்சுங்க, ஸ்வீட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க கேட்குறாங்க, அவங்க இல்லாத நிலைமையில கேட்குறாங்க. ஆனாலும் கேட்கும்போது இப்படி அவங்க மட்டும் வந்தாலுமே இப்படி இருக்குது, இப்படி நீங்கள் கட்டணா திரும்ப அதுக்கு என்ன செய்யணும், ஏதாவது போச்சுன்னா நீங்கள் செய்யணும், திரும்ப நீங்கள் செய்யணும் அதுக்குரிய பணத்தை. அது தவறு கிடையாது. நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு கட்ட சொல்லியிருக்கிறாரு. இலவசங்கிற பேரில் வேஸ்ட்டு ரொம்ப பண்ணிடக்கூடாது. யாரை உள்ளே விடுறோம் அப்படிங்கிறது பார்க்கணும், உள்ளே விடணும் பார்க்கணும். ஏன்னா ஓசியை பண்ணக்கூடாது, அப்படியாக்கு இப்படியாக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணி அப்படின்னு நமக்கு யார் ஒத்து வர்றாங்களோ கர்த்தர் இப்படி ஒரு வழிகளை வாய்க்க பண்ணியிருந்தா. இப்போ யார் பண்ணுறா இவங்க இதில் பைபிள் காலேஜில் வந்து மீட்டிங் நடத்த விட்றாங்க, ஏஜி அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் வந்து நடத்துவாங்க, சர்ச் ஆஃப் காடி நடத்த விட்றாங்க, ஸ்பிரிச்சுவல் நடத்த விட்றாங்க. ஏன்னா சிஎஸ்ஐ ஆர்சி அவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது, ஒரு அமௌண்ட் வந்து வாங்கிக்கிறாங்க சில குணம். சரி, நீதிமொழிகள் 28:11
28:11 நீதிமொழி. ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானம், புத்தியில தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். பணக்காரனை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, நல்ல திறமைசாலி. உண்மையிலே திறமைசாலி தான். பணத்தை சேர்த்து வைக்கிறானே யார் திறமைசாலி தான். ஒருத்தர் இப்போ சேர்த்து வைக்கல, அதை கஷ்டப்படுறான்னு அவன் என்ன சொல்லுவான், உனக்கு என்ன செய்யலை, சேர்த்து வைக்க தெரியலை, இந்த அவங்க அப்பாவை பாரு, அவங்களுக்கு எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு. நான் இந்த இடத்துல சொல்ல, தரித்திரமுள்ள ஒரு யாரை பரிசோதிக்கிறான்னா, ஒரு பணக்காரனை பார்த்து பரிசோதிக்கிறான். பணக்காரனை பார்த்து பரிசோதிக்கும் போது அந்த உள்ளத்தினுடைய அந்த பிரதிபலிப்பு வெளியில கொண்டு வரேன். ஏழைங்கிற பார்த்தீங்கன்னா அவனுடைய அறிவு சம்பந்தமாக ஒண்ணுங்களா இருக்கலாம், அவன் படிப்புல அவன் கோட்டை விட்டுருக்கலாம், அவன் லைஃப் அவன் தொலைச்சிருக்கலாம், அது தரித்திரமா இருக்கலாம். ஆனா இவன் பணக்காரன் போது நல்லா படிச்சிருக்கலாம், நல்லா கவனமான சில சொத்து சேர்த்துருக்கலாம். அப்ப அதான் பணக்காரன். இப்ப யார் இருக்கா, அவன் பேர் ஜியோகாரன் பேர் என்ன, அம்பானி. இப்போ அந்த அம்பானிக்கு முன்னாடி நான் கத்தோலிக்க பிள்ளை ஆனப்பட்டானா, இப்போ எனக்கு ஞானம் இல்லாமல் எந்த சொத்துமே சேர்க்காம இப்போ நான் நினைக்கிறேன், ஐயோ அந்த சதுக்கமான பிள்ளாட்டை வாங்கி போட்டுக்கலாம், பணம் இருந்துச்சேன்னு யோசிக்கிறேன். இப்போ அவனுக்கு முன்னாடி பார்க்கும்போது நான் ஒரு தரித்திரனாக இருக்கிற ஒரு ஏழையாக இருக்கிறேன். அவனுக்கிட்ட ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிலையில நான் இருக்கிறேன். அப்போ இவன் மொத்தத்தையும் சேர்த்து இவன் இந்த உலகத்தில் விட்டுட்டு போறான்னு அவனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லாம நான் போறதுனால எனக்கு என்ன செய்யறேன், எந்த பாதிப்பும் இல்லை, அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த தரித்திரமா இருக்கிறதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஏன்னா அவன் எதுவுமே இல்லை. சரி, அவனும் வேற என்ன, அம்பானியும் நியாய தீர்ப்பு நாள்ல நிற்பேன், நானும் நியாய தீர்ப்பு நாள்ல நிற்பேன். நிற்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, இவ்வளவு சொத்து சேர்த்தையில என்ன பண்ணணும்னு சொல்லி கேள்வி அவன்கிட்ட தான் கேட்பான். ஏன்ட்டு என்ன கேட்பாரு, நீ என்ன, நீ அதான் உன்னுடைய வாழ்க்கையை தொலைச்ச, நீ இந்த பாதையில போயிருக்கலாம், அந்த பாதையில போயிருக்கலாம், எனக்கு அறிவு இல்லை ஆண்டவர், நீங்க என்னை தேடி வந்திருக்கலாம். அவன் கேட்க முடியாது, ஏன்னா அவனுடைய மைண்ட் செட் கூட எங்க போயிருக்கும், நான் பணத்துக்குள்ள போயிருக்கும். எனக்கு உரிய மைண்ட் செட் போயிருக்கும். இப்ப நான் என்னோட லைஃப்பை தொலைச்சிட்டேன், நான் நல்லா படிக்கல அப்படிங்கும்போது எனக்கு கஷ்டப்படும் போது அந்த உணர்வு வரும். எனக்கு கஷ்டப்படும் போது ஒரு 50 வயசா இருக்கும், எனக்கு வேலை செய்யறதுக்கு பலன் இருக்காது, அடுத்து பலன் இருக்காது. எனக்கு சேர்த்து வைக்கணுங்கிற மைண்ட் செட் இல்லாத எப்பவுமே நல்லா சேர்த்து வைக்கும். அவன் தரித்திரனா இருக்கேன். தரித்திரனா இருக்கிறவனுக்கு எப்பவுமே சேர்த்து வைக்கிற மைண்ட் செட் இருக்காது. அப்போ அவன் ஏன்டா இப்படி பண்ணும்போது எனக்கு படிப்பு அந்த நேரத்தில் எனக்கு படிப்பு தெரியல, நான் தொலைச்சிட்டேன், அந்த ஒரு லைஃப்பை தொலைச்சிட்டேன், ஏன் நீ காசு சேர்த்து வைக்கல, உன்னோட லைஃப் செட்டிலாக இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு அந்த மைண்ட் செட், தரித்திரம்னா அந்த மைண்ட் செட் இல்லை. அப்போ நான் அவர் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீ வெறுங்கையா நினைக்கிறேன், என்ன செய்யறேன், அடர் நீங்க என்னை தேடி வந்திருக்கலாம்ல, நான் கேட்கலாம், அவன் கேட்க முடியாது. அதான் உள்ளத்தின் நிலையா பரிசோதிக்கிறேன். தரித்திரம் என்ன சொல்றாரு, ஐஸ்வர்யவான் எப்படிப்பட்டான், அவன் ஞானவானா இருக்கிறான். என்ன சொல்றா, பரிசோதிக்கிற நிலைமையில பதில் கேட்கக்கூடிய நிலைமையில யார் இருப்பான்னா தரித்திரன் இருக்கான். இப்போ நீங்க என்னை கேட்டுக்கலாம்லன்னு சொல்லி அவன் செய்ய முடியாது, கேட்க முடியாது. இவனோட மைண்ட் ஃபுல்லாக என்ன இருக்கணும், பணத்தை சேர்த்து எப்படி நான் எலான் மஸ்கா இருக்கட்டும், பெரிய ட்ரம்ப்பா இருக்கட்டும், ட்ரம்ப்புக்கு தெரியும், வேற யாரும் தெரியாது, வேற இருக்கிற புட்டினா விளாடிமிர் புட்டின், ஆமா, இவங்க தான் என்ன அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வர முடியாத இடத்துல. ஏன் இந்த இல்லாதவங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்லுவாங்க, இல்லாதவங்களை பார்த்தா ஆண்டவர் பிடிச்சி வைக்கிறாரு, ஒண்ணும் இல்லாதவங்க பார்த்தா ஆண்டவர் பிடிச்சி வைக்கிறாரு. அவங்க கேள்வி கேட்பாங்க, அவருக்கு தெரியும். ஆனா அதை பிள்ளையா பாக்குறாங்க, விடவா பாக்குறாரு, விடவா கிடக்குறவங்க செய்றாரு, கூப்பிடுறாரு, குப்பையில இருந்த கோபுரத்துல வைக்கிறாருன்னா அவங்கதான் கேள்வி கேட்க முடியும். ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலையில இருந்தேனே, நீங்க என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல. அப்ப அவன் என்ன செய்ய, டோட்டலா சரண்டர் ஆயிடுறாள். ஒண்ணுமே இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, அம்மா இல்லை, அப்பா எல்லாம் அடுத்து நமக்கு சம்பாத்தியம் பண்றதுக்கு திறமை இல்லை. அப்படிங்கும்போது
என்னை பார்த்து சொல்லுவாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, சத்தியா கடவுளுக்கு கண்ணு இருக்கான்னு அடுத்த நேரம் இங்கே சொன்னாங்க. கடவுளுக்கு கண்ணு இருக்கா அப்படிங்கும்போது ஆண்டவரத்தை நோக்கி தானே கூப்பிடுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஸ்டேட்டஸில் இருக்கும்போது அவர் பதில் சொல்லித்தானே ஆகணும். அதனால பார்த்தீங்கன்னா அவர் தேடுகிற ஆட்கள் வேற தான் இருக்கு. நேரத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் தான் ரொம்ப படித்தவன் அந்த மாதிரி இருக்கும். வேற யார் இருக்கா? இந்த கமாலியல் ரபாலியோடைய ஆர்டர் ஏற்றுக்கிட்டாங்களா தெரியல. நீங்கள் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய பேர் யார் படிக்காத ஆட்கள் தான். ஏன் அப்படி தேடுறாருன்னா அவங்க கேள்வி கேட்க முடியும். கேள்வி கேட்கறதுனால வைக்க மாட்டாரு, இங்கே வந்து அவர் சால்வ் பண்ணுகிற தேவன். அப்படி போய் நிற்கும் போது சென்று கேள்வி கேட்கணும். எனக்கு தான் அறிவு இல்லைன்னு தெரியுமில்ல, நான் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு தெரியுமில்ல, நீங்கள் ஒரு வார்த்தை என்ன சொல்லி பேசியிருக்கலாங்க. அப்படியே வாழ்க்கையை தொலைச்சிட்டு போகிறவங்ககிட்ட என்ன செய்ய முடியாது, அவங்க வார்த்தை கேள்வி கேட்க முடியாது. நான் வந்து இப்படி கேட்டேன், உன்கிட்ட பேசினேன், நீ வரல பார்த்துட்டு அவங்க கேட்க முடியாது. ஆனால் அப்படி யார் என்ன செய்வாங்க, அப்படிப்பட்ட ஆத்துமக்களை விடுகிற கைவிடுகிற தேவன் தான் சொல்லுவாங்க. யார் கைவிட்டாலும் நான் செய்வேன் கைவிட. அப்படிப்பட்ட தேவன் தானே கைவிடுகிற நிலைமையில் இருக்கிற ஆட்களுக்கு கர்த்தர் வந்து டைரக்டாக என்ன செஞ்சாரு, சக்குன்னு பிடிச்சிக்கிடுவாரு. ஏன் பிடிக்கிறாரு, எல்லாரும் பார்ப்போம் அப்படி கைவிடப்பட்ட சூழ்நிலையில் யாருமே இல்லாத சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தர் தூக்கி விடுறாரு போகும்போது அந்த ஆத்துமாக்களை குறித்து அவருக்கு வந்து கணக்கு கொடுக்க வேண்டிய தருணம் இருக்கிறதுனால என்ன செஞ்சு டக்குன்னு பிடிச்சிடுவார். அதையும் தாண்டி அவன் போகும்போது அவன் தன்னுடைய கிருபையை இழக்கிற மனுஷனாக இருக்கிறார். அப்போ இந்த ஸ்தாபனங்களை என்ன செஞ்சு அடிபட்டு ஒரு எப்படி அடிபட்டு போயிடும், ஆர்சிதா ஸ்தாபனங்கள் அவங்களுடைய கொள்கையை பரப்புகிறாங்க, அவங்களுக்கு வேண்டியதை சேர்த்து வச்சுக்கிறாங்க. சிஎஸ்சியும் அவங்களுடைய கொள்கையை பரப்புகிறாங்க, அவங்களுக்கு வேண்டியதை சேர்த்து வச்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் எதில் போய் சேர்ந்து பெருவயிற்று நாய்கள் வந்து ஸ்தாபனங்கள். இது எப்பேற்பட்ட ஸ்தாபனங்களாக இருந்தாலும் தேக்கம் இருக்கு இல்லையா, ஸ்கூல்ஸ் போங்க. அந்த சிஎஸ்ஐ ஸ்தாபனம் வந்து சிஎஸ்ஐ ஸ்தாபனம் வந்து எங்கே வந்து ஸ்கூல் கட்டணும், எங்கே வந்து காலேஜ் கட்டணும், எங்கே வந்து சர்ச்சு கட்டணும், ஸ்தாபனம் தான் முடிவு. அப்போ அவ்வளோ பெரிய லம்பை மட்டும் அன்னைக்கு நம்ம போய் கலரை தோட்டம் பார்த்தோம். நம்ம இது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருந்துச்சு. சிஎஸ்ஐ பார்த்தா அதே இடத்துல கலர் தோட்டம் பெரிய லெவலில் வாங்கியிருந்தாங்க. அப்போ ஸ்தாபனம் என்ன செய்து வாங்கி போடுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் வந்து ஸ்தாபனத்தில் இருக்கிறாரு, ஸ்தாபனம் சப்போர்ட் இவருடைய சப்போர்ட்டில் வாங்கி போடுறாரு. அது எப்படிப்பட்ட அவங்களுக்குள்ள என்ன நமக்கு தெரியாது, ஏஜ் என்ன லெவலில். அப்போ அவர் குறிப்பிட்ட அளவு இது குறிப்பிட்ட அளவுக்கு தான் இங்கே வந்து செய்ய முடியும், ஆட்களை புதைக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் வெளியில் வாங்குற மாதிரி இப்போ இருக்கிற ரேட்டில் எப்படி வாங்குறாரு, கர்த்தர் வந்து சகாயம் பண்ணுகிற தேவன். ஆனால் அதே இடத்துல சிஎஸ்ஐ ஸ்தாபனத்தில் நீங்கள் லிங்க் வச்சுட்டு சிஎஸ்ஐ ஸ்தாபனம் செஞ்சிருந்து பெரிய லெவல் வாங்கி போட்டுருங்க. அப்போ இங்கே தேக்கம் இருக்கு இல்லையா, அப்போ இந்த தேக்கம் இருக்கும்போது உன்னுடைய ஸ்தாபனத்துக்கு மட்டும்தான் நீ வாங்கி போடுற. இப்போ உங்கள்கிட்ட தேக்க வரக்கூடாது. தேக்கம் இருக்கிற இப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஒரு தேக்க வைக்கும் போது ஒரு பிளானிங்ல சேர்க்கிறீங்க. அது தேக்கம் கிடையாது. தேக்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச மீதியை வச்சுக்கிறது, சேர்த்து வைக்கிறது. அப்படின்னா எதுக்காக ஆகும், எனக்கு மட்டும்தான் ஆகும், என்னுடைய ஸ்தாபனத்துக்கு மட்டும்தான் ஆகும், என் மகனுக்கு மட்டும்தான் ஆகும், என் பிள்ளைக்கு மட்டும்தான் ஆகும் சேர்த்து வைக்க. அதுதான் தவறு. இப்போ இதே வந்து இப்போ நீ வச்சிருக்கீங்க, இப்போ இவங்களே இருக்கட்டுமே பணம் கேட்கிறாரு, அது வந்து நம்ம இருக்கு, அது உதாரணத்துவம். இது தேக்கம் கிடையாது, இது வந்து உதாரணத்துவமா கொடுக்குறோம். அதாவது நம்ம வந்து கொடிய பெராயா பட்டணத்தார தெசலோனிக்கே பட்டணத்தார் வந்து கொடிய உபத்திரத்தை தரித்திரத்திலிருந்து அவங்க உதாரணத்துவமாய் கொடுத்தாங்க. நம்மளுடைய தேவைகள் இருக்கும் பொழுது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே தேக்கம் வரக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் தேக்கமே வரக்கூடாது. மிச்ச மீதி வந்து அப்படிங்கும்போது தேக்கம்னா நிறைய காணிக்க நமக்கு வரக்கூடாது. நம்மளுடைய பிளானிங்க்கு நாம நடத்துகிற விதத்துக்கு தேக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ எப்படின்னா இப்போ சிஎஸ்சியா இருக்கட்டும், பெண்டிகாஸ்ட் ஏஜ் எந்த சபையாக இருக்கட்டும், டைத்து வாங்குறாங்க, டைத்து வாங்கி சேர்க்குறாங்களா, அதை சேர்த்து வச்சுட்டா. இப்போ பாஸ்டர் நம்ம பாஸ்டர் வச்சுருங்க, இப்போ சேர்க்குறாருன்னா அவருக்கு வந்து இப்போ பெரிய பில்டிங் கட்ட வேண்டியிருக்குது, அவருக்கு கொடுக்குறாரு, செலவு பண்ணுறாரு, எங்கே தேக்கம் வரல. அப்படி தேக்கம் வந்துச்சுன்னா அவர் யார், இந்த லிஸ்ட்டில் வந்துடுவார். இப்போ நீங்களும் இப்போ கட்டிகிட்டே இருக்கீங்க, கட்டும்போது இப்போ நிறையா காணிக்க உள்ள எப்படி உள்ள விடும். இப்போ அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது, டைத்து வாங்குற ஒரு கூட்டம் இருக்குது, அந்த டைத்து அவ்வளோதான் வரும் அப்படின்னு அவர் கணிக்கிறாரு. அதுக்கு மேலே அவர் வந்து வேறு வாங்கக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. சரியா? நீங்கள் சிஎஸ்ஐயோ சிபிஎம்மோ ஆர்சியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, இப்போ சிஎஸ்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த காணிக்கெல்லாம் போடுறாங்க இல்லையா, அதை வந்து சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. சேர்த்து வச்சுட்டு உபதேசியாருக்கு சம்பளம் கொடுப்பாங்க. மீதி போல தேக்க நிலையை சேர்த்து தான் வச்சுருப்பாங்க.
வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்க வந்து இப்ப நடத்துறீங்க அப்படின்னா, இப்ப நம்ம 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு நம்ம கடல்ல ஓடிட்டு இருக்கோம், கடல்ல போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு வழியா கட்டி முடிச்சுறோம்னு வச்சுக்கோங்க. கட்டி முடிச்சாங்க இப்போ வர்ற மாசம் ஒரு 30,000 வருதுன்னு சொன்னா அதுக்குள்ள நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் நமக்கு ஒரு நிலம் இருக்கும்போது நம்மளுடைய எப்பவுமே நம்மளுடைய பிளானிங் எப்படி இருக்குன்னா தேவைகள் நிறைந்த பிளானிங் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறேன். இப்போ டிசம்பர்ல நம்ம கூட்டிட்டு போறோம் அப்படின்னா இன்னும் எத்தனை மாசம் இருக்குது? 6 மாசம் இருக்குதா? இப்போ ஜூலை வந்துருச்சு. 5 மாசம் இருக்குது. இதுல வந்து நான் பார்த்தேன்னா டிசம்பருக்குள்ள என்ன செய்யணும், இந்த வேலையெல்லாம் நாங்கள் முடிச்சாகணும். அப்புறம் அவர் வந்துட்டு அவருக்கு நான் அனுப்பணும் இல்லையா? அப்போ 6 மாசத்துக்கு நான் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்போ அந்த பட்ஜெட் என்ன செய்யணும், நமக்கு ஒரு பற்றாக்குறை பட்ஜெட் இருக்கிறது நல்லது. இப்போ ஒரு நாடு வந்து போற பற்றாக்குறை பட்ஜெட்டு அவன் ஏன் ஃபுல்லா போட முடியலை அப்படின்னா நல்லது. இதை மீறும் போது எப்படிப்பட்டவங்கள மாறி போது பெருவயிற்று நாயகமாக. இப்போ இவங்க என்ன பண்ணணும், யார் என்ன பண்ணணும்? இப்போ இருக்குது அப்படின்னா இப்போ இது ஏஜியில் வந்து என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரில. ஆர்சியில் இருக்குது, வேற என்ன சிஎஸ்ஏல இருக்குது, சிபிஎம்ல இருக்குது. எல்லாருமே கர்த்தருடைய மினிஸ்ட்ரி தான் பண்ணுறாங்க. முடிஞ்சுச்சா? சரி, கர்த்தருடைய மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. அப்போ இருக்கும்போது அவங்க என்ன பண்ணணும், இல்லாதவங்களுக்கு கட்டடத்தை சர்ச்சை கட்டி கொடுத்துட்டா தேக்கனால ஏன் மாதிரி உங்களுக்கு எது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ ஒரு அறிக்கை விடலாம், இந்த தகுதி உள்ளவங்க வந்து நீங்கள் அணுகவும், அப்போ நாங்கள் என்ன செய்யறோம், உங்களுக்கு ஒரு ஆலயத்தை எவனோ அவன் என்ன செய்ய போகிறேன், ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறேன். அவன் வந்து அதை சில உரிமை பாராட்டணுது. அந்த ஸ்தாபனம் வந்து அந்த இடம் அந்த ஆலயம் வந்து யாருடைய பேரில் இருக்கும், சிபிஎம் பேர்லேயே இருக்கும், சிஎஸ்ஐ பேர்லேயே இருக்கும், ஆர்சி பேர்லேயே இருக்கும். ஏன் அவங்க கட்ட மாட்டாங்க? ஆர்சிக்காரன் என்ன செய்ய உருவ பண்ணிப்பாங்க, சிபிஎம்காரன் நான் தான் மனவாட்டி சபை, சரியா? சிஎஸ்ஐக்காரன் வந்து ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல் தான் என்ன செய்யும், அவனுடைய போதனைகள் வந்து அதாவது சென்டிமெண்ட்டாக அது என்ன சொல்லுவாங்க, இவங்க போனாங்கல்ல மெத்தடாலஜி மாதிரி இவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், விதம் கொடுக்கணும், வருஷத்துக்கு வந்து தேர்தல் நடத்தணும், அந்த மாதிரி காரியங்கள் இது என்ன செய்யறதுனால மெத்தடாலஜி பிரகாரம் வந்து போகும்போது அங்கே ஒரு தேக்க நிலை வந்து அங்கே சண்டை போட்டு கொள்ளையெல்லாம் நடக்கும். அப்போ கர்த்தர் அதே பெருவயிற்று எல்லாமே கர்த்தர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ நாம என்ன சொல்ல, நம்ம அப்படி செய்ய கூட பண்ணக்கூடாது. அப்படி நமக்கு ஒரு தேக்க நிலை வருது வரக்கூடாது. வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும், அடுத்து வந்து இப்போ நம்ம அவங்க பாருங்க கோயில்பட்டிக்காரங்களுக்கு சபைகள் உங்களுக்கு ஒரு சபையை கட்டி இருக்கிற காசு வச்சு ஒரு சபை போய் சபையை நீங்களே வச்சுக்கோங்க, இல்லாட்டி நம்ம பேரில் இருக்கட்டும் நீங்கள் நடத்திக்கோங்க. அந்த மாதிரி காரியங்கள் செய்யணும். இது வந்துச்சுன்னா வரக்கூடாதானா தேக்க நிலை எப்பவுமே சொல்ல பட்ஜெட் வந்து பற்றாக்குறையாக போகும். அப்போ நம்ம கரெக்ட் பாதையில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்மளே வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஃபுல்லாக எனக்கு எல்லா தேவைகளையும் சந்தைப்படுங்க, எல்லா செலவுகளும் ஆஸ்பத்திரிக்கு போகிற செலவு, அந்த செலவு, இந்த செலவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கனால நான் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறேன். இந்த பெருவயிற்று எல்லாமே இருந்துச்சுன்னா எனக்கு எந்த பற்றாக்குறையில நான் எப்படிப்பட்ட நிலைமை இருக்கேன். எனக்கு தேக்க நிலை பற்றாக்குறை இருக்குன்னா நான் கரெக்டாக பாதையில் போகிறேன். பற்றாக்குறை வந்து அவரை பார்த்து பேச முடியும். அம்பானி போய் பேசுவானா? பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல உனக்கு. ஆண்டவரை தேடக்கூடிய அறிவு இருக்கு அதுல. எல்லாமே இருந்துச்சுன்னா எதுக்கு ஆண்டவர் அனுபவிக்கிறே அனுபவிச்சுட்டு போறப்ப போய் சேரும் அப்படின்னு மைண்ட் செட் வரும். எல்லாமே இருக்குது, எதுக்கு ஆண்டவர் தேடிக்கிட்டு. சரி.